உங்களோட ஃபோனை பக்கத்துல வச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில மூழ்கி இருக்கீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு டிங்ன்னு ஒரு சின்ன சத்தம். அந்த ஒரு நொடி உங்களால நிஜமாவே அந்த சத்தத்தை இக்னோர் பண்ண முடியுமா? கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் உண்மையா யோசிச்சு பாருங்க. அந்த டிங் சத்தம் கேட்ட உடனே நம்ம கைகள் ஆட்டோமேட்டிக்கா அந்த போனை தேடி போகும். கரெக்டா? ஏன்னா இது வெறும் ஒரு சாதாரண நோட்டிஃபிகேஷன் கிடையாது. யாரோ உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க அப்படிங்கிறது மட்டும் இதுல விஷயம் இல்ல. இது உங்களோட கவனத்தை சிதறடிக்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப நுணுக்கமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ட்ராப், ஒரு பொறி. உங்களை எப்படி உங்க வேலையிலிருந்து திசை திருப்புவதுன்னு உட்கார்ந்து யோசிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தாங்க இது. வாட்ஸ்அப் டிங், இன்ஸ்டாகிராம் டிங், யூடியூப் டிங், இப்படி சத்தம் வந்த உடனே யாரோ ரொம்ப முக்கியமான மெசேஜ் தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைச்சு பதறி போய் உடனே போனை ஓபன் பண்ணுவோம். ஆனா யதார்த்தத்துல பார்த்தா 90% அது நமக்கு எந்த வகையிலயும் யூஸ் ஆகாத ஒரு மீமா இருக்கும், இல்லனா ஒரு சாதாரண அப்டேட்டா தான் இருக்கும். இங்க நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க பார்க்குற அந்த பாப்அப் மெசேஜ் உண்மையிலே ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்ல. அது உங்களோட அட்டென்ஷனை, உங்களோட கவனத்தை அப்பட்டமா திருடுது. கொஞ்சம் ஆழமா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க அங்க கொடுத்துட்டு இருக்கிறது உங்களோட நேரத்தை மட்டும் கிடையாது, உங்களோட சிந்தனை திறனையும் உங்களோட முழு கவனத்தையும் தான். நம்ம ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், டிங். எக்ஸாமுக்கு ரொம்ப மும்முரமா படிச்சுட்டு இருப்போம், டிங். ஏன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நிம்மதியா தூங்குற டைம்ல கூட டிங். நம்ம நாளோட ஒவ்வொரு முக்கியமான அமைதியான பகுதியிலையும் இந்த குறுக்கீடு வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையோட எந்த ஒரு சின்ன பகுதியும் இது விட்டு வைக்கிறது இல்ல. ஒவ்வொரு முறையும் அந்த சத்தம் வரும்போதும் உங்க பிரெயினுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் போகுது. உன் ஃபோக்கஸை உடனே விடு, இங்க வந்து இத பாரு அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரொம்ப ஆழமா ஒர்க் பண்ற திறனையும் உங்களோட கான்சென்ட்ரேஷனையும் மொத்தமா அழிச்சிடுது. இதனாலயே உங்களால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப நேரம் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியாமலே போயிடுது. இந்த ஆப்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நினைச்சீங்களா? அதுதான் இல்ல. இங்க நீங்க தான் ப்ராடக்ட். உங்க டைம், உங்க அட்டென்ஷன், இதை தான் அவங்க அட்வர்டைசர்ஸ்க்கு விற்கிறாங்க. இந்த பெரிய பெரிய டெக் கம்பெனிகளுக்கு நீங்க ஒரு கஸ்டமரே கிடையாது. உங்க கவனம் தான் அவங்க விற்கிற உண்மையான பொருளே. உங்க கவனத்தை வித்து தான் அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்க அந்த ஃபோனை ஓபன் பண்ணினா, நீங்க எதையும் ஜெயிக்கல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. உங்களோட வேலையிலிருந்து தடுத்து அவங்க ஆப்குள்ள கொண்டு வரதுல அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. அவங்களோட பிசினஸ் மாடல் அன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு நீங்க உங்களோட கவனத்தை தோத்து போறீங்க. என்னைக்காவது இந்த ஒரு முரண்பாட்டை கவனிச்சிருக்கீங்களா? 10 நிமிஷம் முழு கவனத்தோட ஒரு முக்கியமான வேலையை செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா 2 மணி நேரம் சோஷியல் மீடியாவை எந்த ஒரு சலிப்பும் இல்லாம தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம பிரெயினை இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியா அடிக்ட் ஆகிற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இது தற்செயலா நடக்கிறது இல்லைங்க, ரொம்ப திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு விஷயம். நாம எப்பவும் ஒரு வேலையை செய்ய முடியலன்னா நம்மள நாமளே தப்பா நினைச்சுப்போம். நான் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன், எனக்கு சுத்தமா வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்ல. ரியல் ப்ராப்ளம் லேசினஸ் அல்ல. ரியல் ப்ராப்ளம் இந்த இன்டரப்ஷன் தான். தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற இந்த குறுக்கீடுகள் தான் உங்களை சரியா வேலை செய்ய விடாம தடுக்கிற உங்க முக்கிய எதிரி. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதுன்னு என்னைக்காவது நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? 50, 100, 200 இந்த நம்பர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு நாள்ல, ஒரு வாரத்துல உங்களோட லைஃப்ல எவ்வளோ முக்கியமான டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. அது நிச்சயமா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நம்பரா தான் இருக்கும். கொஞ்சம் சீரியஸா யோசிங்க. உங்க லைஃபை, உங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்றது உண்மையிலே நீங்க தானா? இல்ல உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்றது நீங்க இல்ல? உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆமாங்க, உங்க டைம், உங்க ஃபோக்கஸ், ஏன் உங்களோட மூட், இது எல்லாத்தையும் இன்னைக்கு முழுசா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். சரி, இதுல இருந்து எப்படி நாம வெளியே வர்றது? இந்த விளக்கப்பதிவுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு சிம்பிளான சேலஞ்ச் இதுதான். ஸ்டெப் 1, தேவையில்லாத எல்லா ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸையும் உடனே ஆஃப் பண்ணுங்க. ஸ்டெப் 2, வேலை செய்யும்போது உங்க போனை சைலண்ட்ல வைங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ். இந்த 2 விஷயத்தையும் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் முழுசா புரியும். இந்த டிஜிட்டல் நாய்ஸ், இந்த சத்தங்கள் எல்லாம் இல்லாத போது உங்க மைண்ட் எவ்வளோ அமைதியா, எவ்வளோ காமா இருக்குன்னு நீங்களே ரொம்ப தெளிவா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட உண்மையான ப்ரொடக்டிவிட்டி அப்போதான் முழுசா வெளிவரும். கடைசியா இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்கறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில, உங்க வெற்றியில, உங்களோட நேரத்துல அதோட இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். உங்க கண்ட்ரோலே நீங்க திரும்ப எடுங்க. இந்த ஒரு விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு புதுமையான புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். உங்களை அடுத்த விளக்கப்பதிவுல சந்திக்கிறேன்.